வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஐன்ஸ்டீன் கல்வி குழுமத்தினுடைய இயக்குனர் ஆல்ரெடி அருணா அவர்களுடைய கொள்கை வாரிசு திரு ஆல்ரெடி எழில்வாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தோழர். தமிழ்நாட்டில் சமகாலத்தில் நாம் பார்க்காத ஒரு நிகழ்வு, வரலாற்றில் மட்டுமே நாம் படித்த ஒரு விஷயம் இன்னைக்கு கண் முன்னாடி நம்ம பார்க்க முடிகிறது. மே 17 இயக்கத்தை சேர்ந்த சிவா திலீபன் அப்படின்ற தோழர் இந்தி எழுத்துக்களை அழிக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவருடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து மொழிப்போர் ஈகியராக மாறி இருக்கிறார். ஒரு பக்கம் இது போன்ற உயிரிழப்புகளை நாம் தவிர்க்க வேண்டும், அறிவால் வெல்ல வேண்டும் அப்படின்ற முழக்கங்கள். இன்னொரு பக்கம் திருமுருகன் காந்தி லாபத்திற்காக இவர் பலி அப்படின்னு மோகன்ஜி சத்ரியா போன்றவர்கள் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? தோழர் சிவா திலீபனின் மறைவு நம்ம எல்லாம் மிகவும் நெகிழ்ச்சியாகவும் வருந்தத்தக்க வகையில் இருக்கிறது. தமிழகத்தில் மொழி, மாநில உரிமை, சமூக நீதி, கல்வி போன்றவெல்லாம் எப்பவுமே ஒரு கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அவலம் ஒன்றிய அரசால் தான் ஏற்படுவதை பார்க்குறோம். அந்த கொதிநிலை சில சமயம் கொதிப்பாக மாறும்போது சிலர் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இப்படி தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு ஒரு அறைகூவல் விடுப்பதாக இருந்தாலும் தற்கொலையோ கொலையோ அடிப்படையில் மரணம் என்றுமே தீர்வாகாது என்பதுதான் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் நம்முடைய ஊடகம் வழியாக அவருக்கு அஞ்சலியை செலுத்தும் விதமாக இனி அறப்போராட்டத்தில் ஈடுபடுவர்கள் தங்கள் இன்னுரை மாய்த்து கொள்ளும் வகையில் செயல்படக்கூடாது என்பதை நாம் அனைவரும் தீர்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அரிதாக நடப்பது. இது அரிதுன்றது ஒரு விஷயம் எடுத்துக்கொண்டாலும் 2009 இப்படி தான் நம்முடைய தோழர் முத்துக்குமார் அவர்கள் ஈழப் படுகொலையை கண்டித்து தன்னைத்தானே தீயிட்டு மாய்த்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியையும் என்னடா செய்கிறோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு அறைகூவலை விழுத்தார். அதே போல தான் 2017 சகோதரி அனிதா கூட பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே நான் என்னங்க படிக்கிறது, நான் என்னோடய கனவை இப்படி சிதைக்கிறீங்களே அப்படின்னு ஒரு நீட்டுக்கு எதிராக அறைகூவல் எடுத்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். 9 ஆண்டு 2009 2017 சரியாக இன்னொரு 9 ஆண்டு கழித்து பார்த்தா என்று தோழர் சிவா திலீபன் நம்ம எல்லாம் இப்படி ஒரு அதிர்ச்சியிலும் ஒரு எவ்வளோ பெரிய அவலம் சமூகத்தில் இன்று எவ்வளோ வளர்ந்து விட்டாலும் நிகழ்கிறதுன்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி நடப்பதை உள்ளபடி நாம் ஏதாவது வகையில் இது இனிமேல் இது நடக்கக்கூடாது. ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நம் மீது கட்டவிழ்த்து விடுபவர்கள் இதை உணர்ந்து தங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளும் வகையில் முன் வர வேண்டும் என்பதுதான் இந்த இழப்பு நமக்கு உணர்த்துது. ஆனால் இன்னொரு பக்கம் இது மே 17 திருமுருகன் காந்தி தன்னுடைய லாபத்திற்கு இவரை பலியாக்கி விட்டார். ஒரு சிலர் உணர்ச்சியை தூண்டி இப்படி செய்ய வைத்து விட்டார்கள். அந்த பழியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பழி போடுறதை எப்படி பாக்குறீங்க? சொல்லே பழி நாயிட்டு இல்லையா, அவ பழி தானே. ஒரு இறப்பு நடந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் விவாதித்தா கூட ஒரு ஆரோக்கியமான விவாதமாக எடுக்கலாம். அவரோட இறுதி சடங்கு கூட ஒன்றும் நடைபெறலை. ஒரு கொஞ்சமான ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நீங்கள் சொல்கிற அந்த மோகன் ஜி, இந்த ஜின்ற வார்த்தையை எவ்வளோ ஆபத்தான வார்த்தையாக இருக்கிறது நம்ம அவர் பார்க்கும்போது இப்படி ஒரு கருத்தை எப்படி உங்களால் உமிழ முடிகிறது என்று பார்க்கும்போது உள்ளபடியே வருத்தமாக தான் இருக்குது. இது ஒரு விவாதம் செய்யலாம், ஆனால் இன்றைக்கு அது செய்யக்கூடிய விவாதமா, இன்றைக்கு அது செய்யக்கூடிய பதிவாக பார்ப்போம். அப்போது தமிழராக நம்மளோட அறம் தானே நம்ம எல்லாம் வழிநடத்துது. அப்போ இப்படி ஒரு அறப்பழியை செஞ்சுட்டு சமூக ஊடகத்தில் நீங்கள் இதை பதிவு செஞ்சுட்டு போயிடலான்னு பார்க்கும்போது தமிழர்கள் இதை ஆழமாக கவனிப்பார்கள். அதற்கு பதில் வருங்காலத்தில் தெரியும் தான் நினைக்கிறேன். இது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, கண்டிக்கத்தக்கது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தரப்பினர், இப்போ நேற்று நான் கூட முகநூலில் ஒரு பதிவு எழுதியிருந்தேன், அதுலேயும் பார்த்தேன், முதலமைச்சருடைய கமெண்ட்ஸ்லையும் பார்த்தேன், மற்ற பெரிய பெரிய தலைவர்களுடைய கமெண்ட்ஸ்லையும் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேர் டே கோல்டி, டே தெலுங்கா, சரியாதான்டா தெலுங்கு வருட பிறப்புல, இந்த மாதிரியான வசை மொழிகளை நாம் தமிழர் கட்சி தமிழுக்காக போராடுகிறேன்ற பேர்ல இயங்குபவர்கள் இந்த இறப்பை இழிவுபடுத்துறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இவங்களுக்கு அடிப்படை புரிதலே சில பேருக்கு இல்லைங்க.
இப்போ திராவிட களமாகட்டும், மே 17 இயக்கங்களாகட்டும், அவங்களுக்கு தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு சேகரிக்க என்றைக்குமே வரப்போறதில்லை. அவங்க எங்கெல்லாம் ஒடுக்குமுறை அவெல்லாம் உரிமைகள் மீறப்படுதோ அவங்க முதல் ஆளாக நின்று களப்போராளாக இருக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக மே 17 கடந்த ஒரு மாதம் பார்க்கும்போது இந்த மொழி விஷயத்தை ரொம்ப கண்ணும் கருத்துமாக எடுத்து இந்த ரயில் நிலையங்கள் பேரழிக்கும் போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது இது வருது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு போராட்டத்தை வந்து வெறும் அரசியலாக மட்டும் பார்த்து, வாக்கு அரசியலாக பார்த்து, நமக்கு எல்லாமே தெரியும். மே 17 இயக்கத்துக்கும் நாம் தமிழ் இயக்கத்துக்கும் உண்டான உரசல்களும் கருத்து வேறுபாடுகளும், அந்த எண்ணிக்கை அவங்க பெரியாரை எதிர்த்தாங்களோ அன்னைக்கு அந்த இடைவெளி வந்து பிளவுபட்டு விட்டது. அது இனிமேல் அதை ஒட்டு சேர்க்க முடியுமா என்ற கேள்விக்குறி நமக்கு இருந்தாலும், இதை ஏன் நீங்கள் அரசியல் படுத்துறீங்க? ஒருத்தர் தியாகம் செஞ்சுருக்காங்கயா, ஒரு இயக்கம் போராடுது, உங்களுக்கு அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லைன்னா அமைதியாக போகலாமே. இப்படியா அந்த இதை கொச்சைப்படுத்துவது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இந்த கொச்சைப்படுத்தல் யாருக்கு லாபம் சேர்க்குது? இந்த போராட்டத்துக்கு நிச்சயமா வலு சேர்க்கல. அப்போ யாருக்கு லாபம் சேர்க்குது? வலதுசாரி சிந்தனைகளுடையவர்கள் மொழி உரிமை, மும்மொழி கொள்கை இல்லை இந்திய தேசிய மொழியாக கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் இது ஒருமித்த கருத்து இல்லை போல இருக்க, இதை கூட மறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. இதை ஒரு நம்ம பொதுப்படையான கருத்தாக எடுத்துக்க முடியாது. ஒருமித்த கருத்தோ அது பெரும்பான்மையான கருத்தா கூட இல்லை என்பதை ஒரு வலியுறுத்தும் வகையில் இவர்கள் செயல்பாடு கண்டிக்கத்தருக்கு, அருவறுக்கத்தக்கது. அது இந்த காலத்தில் இப்படி செயல்படுவது வந்து ஏற்றுக்க, இதுதான் அந்த அவங்களுக்கு வந்து தைரியம் தருது. இந்த வலதுசாரியும் வடமொழி ஆதிக்கத்தை நம்மில் திரிப்பதற்கு இது கொஞ்சம் ஆதரவு இருக்குதான் செய்யுதியா. அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம செயல்பாடு செய்வோம்னு துணிஞ்சு செய்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு தேர்தல் களம் வந்து பார்க்க முடிகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் என்று 4 முனையில் போட்டி. நீங்களும் ஆலங்குளம் தொகுதியில் உங்களுடைய தந்தையார் போட்டியிட்ட, தொடர்ந்து வெற்றி பெற்ற, அவர் சட்டப்பேரவைக்கும் சரி நாடாளுமன்றத்திற்கும் சரி தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் நீங்களும் விருப்ப மனு தாக்கல் செஞ்சுருக்கீங்க. நேற்று நேர்காணலும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது நேர்காணல்? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எவ்வளோ ஒரு பலமான இயக்கம், எந்த அளவுக்கு கட்டமைப்பு உள்ள இயக்கம் என்பது தான் நம்ம பார்க்கும்போது, நேற்று வந்து அதுக்கு முந்தின நாள் பாண்டிச்சேரிக்கு முடிவுபட்டு நேற்று தமிழ்நாடுக்கு உண்டான விண்ணப்பதாரர்களை சந்தித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடக்கப்படுது. இன்றைய கால நேரம் குறைவாக இருக்கும் காலத்தால் முதல் வந்து ஒருவருடன் ஒரு உரையாடல் முடியாமல் எல்லாரையும் அமர வைத்து எங்களுக்கு உண்டான அடிப்படை கருத்துக்களை கேட்டு, கூட்டணி எப்படி இருக்குது, நம்மளுடைய சாதனைகள்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறதா, எதிர்கட்சிகள் நிலைப்பாடு என்ன, இளைஞர்கள் வாக்கு எப்படி இருக்குது, இப்படிலாம் நிறைய விஷயங்களை கேட்டிருந்து எப்படி இருக்க வெற்றி வாய்ப்புலாம் கொடுத்தாரு. அதே மாதிரி ஆலங்குளம் தொகுதியானது என்றுமே திராவிட பாரம்பரியம் மிக்க தொகுதி, சிறப்பாக செயல்பட்டால் இந்த முறையும் நாம் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும், விரைவில் நல்ல செய்தி வரும், நீங்கள் போய் களப்பணி ஆற்றுங்கள், எங்களுக்கு எல்லாம் வழி அனுப்பி வைத்தார். அதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதாக இருந்தது. பொதுவாக இந்த விருப்ப மனு கொடுத்து தலைவரை நேரில் சந்திச்சு உரையாடுறதுன்றதே, சீட்டு கிடைக்குதோ இல்லையோ நாங்கள் தலைவரை பார்த்துட்டோன்ற மகிழ்ச்சியை வந்து தொடர்ந்து எல்லாருமே வெளிப்படுத்துறத பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு பக்கம் திமுகவில் இந்த பக்கம்னா, அந்த பக்கம் தாவேக்காலையும் நேர்காணல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான உணர்வு பகிர்வுகளை அந்த பக்கம் பார்க்க முடியல. இந்த நேரில் பார்க்கறது அப்படின்றத ஏன் அவ்வளவு முக்கியமாக கருதுறாங்க தொண்டர்கள்? அதாவது தலைவருக்கும் தொண்டருக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த ஒரு பாலமாக அமையதான் இது போன்ற சந்தர்ப்பங்கள்லாம். இப்போ மாநாட்டில் பார்க்கலாம், நிகழ்ச்சியில் பார்க்கலாம், அரசு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஆனால் தேர்தல் என்பது ஒரு திருவிழா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த திருவிழாவில் ஊரே கூடி தான் செயல்படும். அதுபோல தான் கட்சியில் தொண்டர்களுடைய வந்து அந்த ஊர் கூடி நம்ம தலைவர் முதல்வராகணும், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும், இது ஒரு நல்வாய்ப்பாக எடுத்து நம்மளோட ஆதரவு பாருங்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் பாருங்கள், 25 பேர், 40 பேர், 50 பேர், ஒரு தொகுதியெலாம் 100 பேருக்கெல்லாம் அப்ளை பண்ண தொகுதியெலாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கே தெரியும் 100ல் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, இருந்தாலும் நம்ம கட்சி பலமாக இருக்குது, இவ்வளோ பேர் நாங்கள் விரும்பி வரோம், எங்களுக்கு கிடைக்கலனாலும் இந்த தொகுதியை திமுக கொடுங்க, நாங்கள் வெற்றி பெற்று கொண்டு வரோன்னு சொல்லதை பார்க்கும்போது மிகவும் உற்சாகம் இருக்குது. இதே நீங்கள் சொன்ன மாற்றுக் கட்சியில் தாவைக்கலாம் பார்த்தா அவங்க அரசியலுக்கே புதுசு. 60 பேரை கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. அது மண்டல வாரியாக கூப்பிட்டாங்களா இல்லை எப்படி கூப்பிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாமே வந்து தகவல் அவங்களோட கோட்ஸ், டபுள் கோட்ஸ் பார்த்தா தகவலாக வருது. அவங்க தலைவர் போட்டியிட்டது கூட எனக்கு அதிகாரப்பூர்வமாக வந்தா மாதிரி எனக்கு புரியல. பெரம்பூர்ல போட்டியிட போகிறார் தகவல் தான், இது என்னன்னு எனக்கு புரியல. அதிகாரப்பூர்வமா லெட்டர் பேட்ல போட்டு பாருங்க, நாங்க கூட்டணி வச்சோடனே சொல்லுவோம், இன்னைக்கெல்லாம் இந்த மாவட்டத்துக்கு நேர்காணல் வாருங்கன்னு சொல்லுவோம். இந்த வெளிப்படைத்தன்மை, அந்த கட்சியோட கட்டமைப்பு, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம். அந்த பலமே எங்களை ஆட்சியில் அமர்த்தும் என்று நம்புறோம். ஆனா முந்தைய நேர்காணலோட இந்த நேர்காணல் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்க சொன்னது போல முன்பு தனித்தனியா சந்திக்கிற அளவுக்கு நேரம் இருந்தது. ஆனா இப்போ வந்து பேட்சா ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய எல்லாரையும் மொத்தமா சந்திக்கிறதுன்றது.
தனியாக சந்திக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் கூட பேட்சாக சந்திக்கிறது இன்னும் ரொம்ப கியூரியஸான விஷயம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே நானும் போட்டியிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டியாளர்களாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த உணர்வு எப்படி இருந்தது? காலமும் குறைவா இருக்கிற தலைவர் முதல்ல அதான் சொன்னார். அதுவே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இன்றைய தகவல் தொழில்நுட்பத்துறையும் தகவல் சேகரிக்கும் விதமும் இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் நிறையா தலைமைக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் போகிறாங்க. இப்போ நாங்கள் 25 பேர் போகிறோன்னா அது பெரும்பாலும் ஒரு 6-7 பேர் வந்து முக்கியமான வாய்ப்புகள் பெறக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அதை இப்போ நீங்கள் முன்பே சொல்லும் போல தலைவரை பார்த்து நம்மளோட ஆதரவு தெரிவிச்சுன்னு இருப்பாங்க. இப்போ அவங்களோட கருத்துக்களை நிச்சயமாக வேறொரு வகையால் ஏதாவது சேகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. முன்னாடி வரும்போது நம்ம வந்து சொல்லலாம், எனக்கு நான் இந்த தனிப்பட்ட செல்வாக்கு வச்சிருக்கேன், இத்தனை ஆண்டுகள் கட்சிக்காக செயல்பட்டிருக்கேன், இவ்வளவு போராட்டங்களை கலந்துருக்கிறேன், இத்தனை கூட்டங்கள் நடந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அந்த தகவல்லாம் வேற ஒரு முறையாக தலைவர் அவரே சொல்லுவாரு, நீங்க இத்தனை போராட்டம் கலந்துருக்கீங்க, இத்தனை தடவை சிறை போயிருக்கீங்க. ஆமா, அதில் அவர் எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும்போது தெரியும். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2011 சமச்சீர் போராட்டத்தில் 2 நாள் சிறையில் இருந்தேன். அப்போ அப்படி பார்த்துவார், போன தடவை தலைவரோ தளபதி இருக்கும்போது நீ ஜெயிலுக்கு போயிருக்கே அப்படின்னு. 2 நாள் இருந்தீங்க, அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் பகிரக்க முடியாத ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது வந்து எழுத்துப்பூர்வமாக தான் போகுது. நம்ம சொல்லா பேசும்போது ஒரு உணர்வு வெளிப்படும் இல்லையா, அந்த வாய்ப்பு இல்லாமல் போனதுக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும் அது தலைமை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ நேர குறைவாக இருக்கும்போது இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமாக, அதுவும் தென் தமிழகத்தில் நீங்கள் இருக்கிற பகுதியில் வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் சாதி ரீதியான வன்முறைகள் அப்படின்ற செய்திகளும், இன்னொரு பக்கம் பாலியல் ரீதியான வன்முறைகள்ன்ற செய்திகளும் ரொம்ப பிரதானமான பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக நாங்குநேரி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய செய்திகள். இப்போ இந்த தேர்தலில் பெண்கள் மீதான வன்கொடுமை தான் பிரதான பேசுபொருளாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க, அதுலேயும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அப்படின்ற செய்திகள் தான் வந்து எதிர்க்கட்சிகளால் முக்கிய பேசுபொருளாக முன்வைக்கப்படுது. உண்மையிலேயே கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? இதை திமுக எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, பெண்களுக்கு எதிரான ஒரு அநீதியோ இது போன்ற ஒரு முறை தவறி நடக்கக்கூடிய சில செயல்பாடுகளோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து சாதி ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய படுகொலைகள்லாம் நிச்சயம் மனிதர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆட்சியாளர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளாது. இது வந்து ஒரு தனிநபர், இந்த சாதிய கொலை கூட பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தில் அவமானம் ஆச்சு, களங்கம் ஆச்சு, இந்த சாதிய பெரும்பான்மை சிந்தனை இருக்குல்ல, அதை வந்து அடிப்படை உளவியல் ரீதியாக நம்ம ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் கையாளணும். இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக அது வரும்போது இந்த சமூக ஊடகத்தினான தாக்கங்கள் அது ஒரு காரணமாக பார்க்குறோம். அதனால பெண்கள் வெளியே பயப்படுறாங்க. அந்த பயமே வந்து இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடப்பது ஒரு காரணமாக இந்த குற்றத்தை செய்ய நினைக்கிறாங்க இல்லையா, அவன் வந்து அது ஒரு தூண்டுகோல் அமைச்சு இந்த பயத்தை வச்சே நம்ம வந்து ஏதாவது அந்த விக்டிமைஸ் பண்ணலான்ற ஒரு எதிர்கட்சிகள் அந்த பயத்தை விரும்புறாங்களா? வேற எனக்கு எதிர்கட்சின்றது அரசியல் செய்யும் போது எதையுமே அரசியலாக தான் மடைமாற்ற செய்வார்கள். ஒரு ஆட்சியில வந்து இது போன்ற குற்றங்கள் நடக்கதான் செய்யும். ஆட்சியாளர்கள் அந்த குற்றத்தை எப்படி கையாண்டார்கள், தவறு செய்தவர்கள் உடனே கைது செய்யப்பட்டார்களா, குற்ற வழக்கு பதிவுப்பட்டதா, அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டதா, பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதலோ அவருக்கு உண்டான கவுன்சிலிங்கோ வேற ஒரு உதவியெல்லாம் செய்யப்பட்டது தான் மிக முக்கியமாகும். ஒருத்தருக்கு ஒரு போலீஸ்லாம் போட முடியாது இல்லையா, சமுதாயத்தில் கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. அப்படி கண்காணித்து கொண்டிருக்கும் போது இது போன்ற ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அரசாங்கம் நிச்சயம் விரைவாகவும் முனைப்புடன் செயல்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பதை நாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுகவை தாண்டி இப்போ தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக நாங்கள் வளர்ந்துட்டோம். ஒருத்தர் 30% சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவரே இன்னொரு நிகழ்ச்சியில் 45% வரைக்கும் இப்போ எங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு களத்தில் தாவேக்கா வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே நான் வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு 54 வயது ஆகுதுங்க. 1989 தேர்தல் பணிகளை நான் பார்த்த அனுபவம் எனக்கு உண்டு. தந்தையாரோட கழகம், பிற்கட்டங்கள் எல்லா தேர்தலையும் பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற போல 30% இருக்கிறவங்க வந்து இந்நேரத்துக்கு வேட்பாளர் அறிவித்து களத்தில் இறங்கியிருப்பாங்க. உண்மையில் அவங்களுக்கு வேட்பாளரே இல்லை என்பது தான் உண்மை. வேட்பாளரே இல்லாத கட்சியில் வாக்காளர்கள் எப்படி இருப்பாங்க பார்க்கும்போது அது நகைப்புக்குரியா இருக்குது. புதிய கட்சியை மக்கள் வரவேற்பார்கள். வாட் இஸ் நியூ, என்ன இருக்குது பார்க்கலாம். ஒரு புது கடை திறந்துட்டா எல்லாரும் ஒரு போய் பார்க்குற மாதிரி தான், அது மனித இயல்பு. ஆனால் இவருடைய செயல்பாடு என்ன இருக்குது, ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுறாங்க, அந்த பிரச்சனையை சரியான முறையை கையாளப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உண்மையிலே பிரச்சனைகள் நீங்கள் 40 பேர் இறந்தப்போது கூட எல்லாருமே வருந்தணும். அதை எப்படி கையாண்டாங்க, 3 நாளுக்கு அப்புறம் தான் வருத்தமே தெரிவித்து அதுலேயும் முதல்வர் கையாளுறாரு. 70 நாளுக்கு அப்புறம் உலகத்தில் யாருமே
ஒருத்தரை அழைத்து வந்து ஆறுதல் சொல்ல ஒரு அவல நிலையை வந்து தமிழர்கள் கொண்டு போனது, அதை பிரச்சனை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்வு, அது நம்ம வெளிப்படையாக பேச ஒரு தயக்கமாக இருந்தாலும் அது எப்படி கையாளப்பட்டது. அவருடைய 1.5 கோடி ரூபா வழக்கு கூட பார்த்தீங்கன்னா அது வரி வைப்பு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் சொல்லாமல் நான் இன்னைக்கு வந்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அந்த ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே வருங்க. அதை எப்படி அணுகிறீர்கள், அதை வந்து மக்கள் கவனிப்பாங்க. இவர் சரியா அணுகினார்னா இவருக்கு நமக்கான ஆள், இவர் சரியா அணுகவில்லை என்றால் இவரை நாம் தவிர்க்க வேண்டும். நான் இந்த பார்த்த வரைக்கும் இது ஒரு சில பிரச்சனைகள் தாவேக்கான் தலைவர்களோ இது வந்து சரியாக அணுகவில்லை என்பதை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கு அப்படின்றத தாண்டி இந்த தேர்தலில் திமுகவுடைய கோலே வந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்றதா தான் இருக்கு. திமுக இதற்கு முன்பு அதிகமான இடங்கள் தனித்து வெற்றி பெற்றது 184 இடங்கள்ல. அது 1971-72 கலைஞர் இருக்கும்போது நடந்தது. அதற்கு அடுத்த அதிக இடங்கள் வெற்றி பெற்றதும் திமுகவாகத்தான் இருந்தது. அப்போ அந்த பெஞ்ச்மார்க்கை இந்த தடவை கிராஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? ஏன்னா இன்னும் சிபிஎம்ல இன்னும் உறுதிப்படுத்தலை, விசிகால இன்னும் உறுதிப்படுத்தலை, புதிய கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறாங்க. அப்போ உரசல் அதிகமாக இருக்குன்ற ஒரு செய்தியை வந்து சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உரசலுக்கு 2ஆம் பகுதி உங்கள் கேள்விக்கு வந்தாலும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பது கடந்த 5 ஆண்டுகள் தலைவர் தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கடினமான உழைப்பு, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள், குறிப்பாக பெண்கள், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, அப்புறம் வந்து பொருளாதார உயர்வு, வெளிநாடுகளிலிருந்து வந்த முதலீடுகள், இந்த 5 பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னைக்கு மட்டும் இல்லை, பரவலாக தூத்துக்குடி வரைக்கும் கூட இந்த முதலீடாகும்போது வேலைவாய்ப்புக்கு உண்டான நம்பிக்கை, அதே மாதிரி திறன் மேம்பாடு எல்லாம் நடக்கும்போது இந்த ஆங்கிலத்தில் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் பார்க்கும்போது மக்கள் இதை வெகுவாக வரவேற்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் தான் தலைவர் உறுதியாக சொல்கிறாரு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. இது போல் ஒரு கூட்டணி, இத்தனை கட்சிகள் ஒரு கூட்டணி வருதுன்னா ஏன் வருவாங்க? இன்னைக்கு கூட புதுசாக கட்சி வரணும், எங்ககிட்ட வரணும், ஏன் வராங்க? இது வெற்றி பெறும் கூட்டணி, இது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி தான் பாஜகவை நம்ம நம்ம மாநிலத்துக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வராங்க. அதை தலைவரும் சரியான முறையை எல்லாம் முன் வந்தே கூட நாங்கள் ஒன்றும் ஒரு சீட்டை குறைச்சிக்கிறோம், 2 சீட்டை குறைச்சிக்கிறோம். இனி ஒரு சில நாட்கள் அந்த கூட்டணியும் பலம் வாய்ந்து அமைஞ்சு தேர்தல் களத்தில் நாங்கள் நுழையும் போது 200 என்ன 210 215 வந்தால் கூட ஆச்சரியப்படுறது. ஆதவர்ஜுனா வந்து பாஜக வந்து தாவேக்காவோடு கூட்டணி பேசியதுன்ற கேள்வி வந்தபோது, ஆமாம் 90 சீட்டு கொடுக்குறதா சொன்னாங்க, 2.5 வருஷம் ஆட்சி கொடுக்குறதா சொன்னாங்க, மீதி 2.5 வருஷம் துணை முதல்வர் கொடுக்குறதா சொன்னாங்க, நாங்கள் நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு மேடையில் சொல்கிறாரு. அதற்கு அடுத்த நாளே நடிகர் விஜய் வந்து எங்களிடம் பேரம் பேசியதாக வந்தது எல்லாமே வதந்தி அப்படின்றாரு. இப்போ இவர் வதந்தின்னு சொல்றத உண்மைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது எங்கள்கிட்ட பேரம் பேசினாங்க நாங்கள் மருத்துவம்னு சொல்றத உண்மைன்னு எடுத்துக்கிறதா? இதுல எதை வச்சு நம்ம அவங்கள பி டீம்னு முத்திர குத்துறது? பி டீமோ ஏ டீமோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு டீம், அப்படிதான் நான் பார்க்குறேன். பரபரப்பாக செய்தியில் இருக்கணும், தினமும் நம்ம ஒரு பேசும் பொருளாக இருக்கணும். ஆனால் அது ஆக்கப்பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் மக்கள் நல சார்ந்ததாக இருந்தால் தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. சும்மா எங்களை இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா, நேற்று வரைக்கும் காங்கிரஸ் வருமா, இன்னைக்கு பாஜக வருமானா, அப்போ என்ன கொள்கை இது? அப்போ நீங்கள் ஆட்சியில் அமர போகிறோன்னு சொல்கிறீங்க, 30% 40%, அது யாருமே ஒரு சாதாரண கட்சி கூட இது வரைக்கும் உங்களை வந்து சேரவில்லை என்ற போது அந்த இயலாமையும் ஆற்றாமையின் வெளிப்பாடு தான் எங்களுக்கு 90 சீட் கேட்டாங்க, துணை முதல்வர் கேட்டாங்க. அப்போ ஆரம்பத்தில் இவர் சொன்னார் இல்லையா, நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம், எல்லாரும் அரவணைச்சு போகணும். இவர் அரவணைக்க தான் யாருமே இல்லை என்பது தான் உண்மை. அது தேர்தல் காலத்தில் நிச்சயம் வெளிப்படும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. அருமையான உரையாடல். நன்றி.